ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. ஒரு வீட்டில் சமையலறை சரியாக அமைந்து அங்குள்ள பொருட்களையும் சரியான திசையில் வைத்திருந்தாலே வீட்டில் சிக்கல்கள் கூடாது. அதிலும் தென்கிழக்கு மூலையில், அதாவது அக்னி மூலையில் சமையலறை அமைந்தாலே பாதி வெற்றி கிடைத்துவிடும் என்பார்கள். அந்த வகையில் சமையலறை வாஸ்து பற்றி பார்ப்போம். தென்மேற்கும் வடகிழக்கும் சமையலறை வைக்கவே கூடாது. உடல் நல பாதிப்பு வரும் என்பார்கள். அதே போன்று கடன் பிரச்சனை, திருமண தடை, திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்துவிடும். மேற்கு சமையலறையும் வருவது சரி கிடையாது. அதனால் கையில் பணம் மிச்சம் இருக்காது. நல்ல சம்பவங்கள் எதுவும் நடக்காமல் போய்விடும். பாத்திரம் கழுவும் சிங்க் எப்போதும் வடகிழக்கு பகுதியில் இருக்க வேண்டும். அதேபோல எப்போதுமே சமையல் செய்பவர் கிழக்கு நோக்கி நின்று சமையல் செய்ய வேண்டும், அல்லது மேற்கு நோக்கியும் நின்று சமைக்கலாம். உங்களது வீட்டில் வடமேற்கு மூலையில் கிச்சன் அமைந்துவிட்டால் தென்கிழக்கு பகுதியில் கிழக்கு பார்த்து நின்று சமைக்க வேண்டும். கேஸ் ஸ்டவ், சிலிண்டர், மைக்ரோவேவ் ஓவன் போன்ற கிச்சனில் வைக்கப்படும் பொருட்கள் தென்மேற்கு திசையில் வைக்கலாம். தண்ணீர் குடம், வாட்டர் பியூரிஃபையர் போன்றவை வடகிழக்கு திசையில் அமைக்கலாம். சந்திரனும் சுக்கிரனும் அதிகம் இணையக்கூடாது என்பார்கள். எனவே கிச்சனில் தண்ணீர் அதிகம் புழங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். கிச்சனில் எப்போதும் ஈரம் சேரவிடக்கூடாது. கிச்சனில் குழாயில் தண்ணீர் சிந்தவும் கூடாது. அந்த குழாய் உடைந்தும் இருக்கக்கூடாது. தண்ணீர் அதிகமாக செலவானால் வீட்டில் ஏற்படும் செலவுகளும் அதிகமாகிவிடும். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தினால் செல்வம் சேரும் என்பார்கள். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.